சொட்டு 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 கர்த்தரின் சொட்டு, இது ஆவியின் சொட்டு, இது சத்திய சொட்டு, இது மகிமையின் சொட்டு, இது மகத்துவ சொட்டு, இது அன்பின் சொட்டு, இது விடுதலை சொட்டு, இது இயேசுவின் சொட்டு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? இந்த ஜாய் டிவி அருமையான நேயர்களே, உங்களை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நிம்மதியே ஊழியங்கள் வழங்கும் சத்திய சொட்டு மூலியமாக உங்களை சந்தித்ததை கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்திய சொட்டு எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் இது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த சத்திய சொட்டிலே இந்த நாளிலே வார்த்தையோடு கூட கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அந்த சத்திய சொட்டிலே, அந்த வார்த்தையிலே கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அந்த சொட்டை பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். அதை எடுத்துக்கொண்டு வார்த்தையினாலே நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? தேவ மகிமையை உணரப்போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சியான இந்த தருணத்தினாலே தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மார்க் 10:50 எடுத்து வாசிக்க கேட்போம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா. உடனே அவன் எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் அருகே வந்தான். யாருங்க அது? நல்லா சிந்திச்சு பார்ப்போம். தேவ மகிமையில இயேசுவை அறியாத ஒரு குருடன் ஒரு இடத்துல இருக்கும்போது அவன் என்ன செய்யறானா, தன் மேல் வஸ்திரம் அவனுக்கு ஒரு பெரிய பாரமா இருந்திருக்கு. அதை தூக்கி எரிஞ்சிட்டு இயேசு பின்னாடி என்ன செஞ்சிட்டானா, இயேசுவின் இடத்திற்கு வந்துட்டான். அப்ப அந்த என்ன பாரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே அப்ப அந்த மேல் வஸ்திரம் எத்தனை நாட்கள் அவனுக்கு அது பாரமா இருந்திருக்குன்னா, அவனுக்கு ஒரு பெரிய பாரம் கண்ணு இல்லாதவங்க. இந்த நாளில கண்ணு இருந்தும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எவ்வளோ காரியங்கள்ல இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் மேல் வஸ்திரத்தை நீ என்ன செய்ய, எரிந்து விட்டு இயேசுவின் இடத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறாரு. பிரியமானவனே, பிரியமானவளே, இந்த நாளிலே கர்த்தர் அழைக்கிறாரு. உன் மேல் வஸ்திரத்தை நீ எரிந்து போடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறாரு. எப்படி எரிந்தான், அவனுக்கு அந்த விசுவாசம் எப்படி பிறந்ததுன்னு பார்க்க போகிறோம். மார்க் 10:46 எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என்னன்னு பாருங்க. பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. இந்த பர்த்திமேயு ஒரு பிச்சைக்காரர். அவர் என்ன செய்யறாரு, வழி அருகே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுறாரு. திரளான ஜனங்கள் வரும்போது அவர் எரிகோல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த எரிகோல உட்காரும் போது, எரிகோ எப்படிப்பட்ட இடம்னா சபிக்கப்பட்ட இடமாங்க. அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போகணும்னு சொல்லி தேவ சித்தம். இந்த நாளில நம்மளுக்கும் சில காரியங்கள் சபிக்கப்பட்ட காரியங்களில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் சபிக்கப்பட்டதை நான் என்ன செய்வேன், நான் மாத்தி போட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. எரிகோனாலே ஒரு சபிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல சபிக்கப்பட்ட நாட்கள் தான் அதிகமா இருந்திருக்கு. அந்த இடத்துல இருக்கிறான் யாரு, இந்த பர்த்திமேயு குருடன். யாருக்காக காத்திருக்கிறார் தெரியுமா? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறாரு? பல நாள் கண்ணு தெரியாம பார்வை இல்லாம தவிக்கிறாரு. இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசுவை அறியாத ஜனங்களே, கர்த்தர் சொல்றாரு, நான் பல நாட்கள் இப்படியே இருக்கிறேனேன்னு சொல்லி நீ வேதனைப்படலாம். நீங்க வேதனைப்படுறது பர்த்திமேயை போல கண் தெரியாம இருக்கலாம். கர்த்தரை நோக்கி நீ என்னை நோக்கி பாருன்னு சொல்றாரு. எரிகோவை வந்து நான் என்ன செஞ்சேன், சபிக்கப்பட்டதை, சாபத்தை ஆசீர்வாதமாய் நான் மாற்றினேன். அதே அன்பு எரிகோவில் இருக்கிற அந்த காரியம், எரிகோவை சபிக்கப்பட்ட காரியங்களில் இருந்து அந்த பர்த்திமேயு மகனை கண் தெளிய வச்சு அந்த ஒளியை கொடுத்தது நானு. ஏன் உனக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்லுங்க, தேவ மகிமையில நீங்க எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கண்ணு உங்களுக்கு எந்த இடத்துல குருடா இருக்கு, கண் போல பிரச்சனை எது குருடா இருக்கோ, நீங்க அப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விரும்பப்படும். நீ அப்படியே சபிக்கப்பட்ட காரியத்துல இருக்காத, போதும் உனக்கு அந்த சாபம் சொல்றாரு. பாப்போமா, அடுத்த சம்பவத்தை பாருங்களேன். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று என்ன செய்யறான்,
சத்தமிட்டு கூப்பிட தொடங்கினா. கவனிங்க, எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து மேல. ஏன் இந்த அன்பு தெரியுமா? அவர் எப்படியும் என்னுடைய கண்ணை என்ன செய்வாரு, தெளிவடைய பண்ணுவாருன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. அதுபோல இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறியாத பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நோக்கி சொல்றாரு, நீ என்ன நோக்கி பாரு, உனக்கு நான் என்ன செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையை விடுதலை தர போதுமானவரா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப போறாரு, கவனிங்க, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை என்ன செஞ்சாங்களாம், அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் சத்தமாய் அதிகமாய் விட்டான். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அது விசுவாசத்தினுடைய உச்சகட்டம். ரெண்டாவது விசுவாசத்துக்கு வர்றான். ஃபர்ஸ்ட் விசுவாசம் இயேசு இருக்கிறாருன்னு தெரியுது, எப்படி எனக்கு விடுதலை கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது விசுவாசம் முந்திலும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டானா, சத்தம் போட்டு இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்காக இறங்குங்கப்பான்னு சொல்லி சத்தம் போடுறான். எப்படிப்பட்ட அன்பு பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவ அன்பு செலுத்தணும், அவரை முழுமையா நம்பணும். அவரை முழுமையா நம்பினாதான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்பினாதான் விடுதலை, நம்பலைன்னா விடுதலை இல்ல. அவரை நம்பினா யாரு? பத்திமேயு. அவன் என்னைக்கே இருக்கிறான், சபிக்கப்பட்ட காரியம். எரிகோங்கிற ஒரு நகரம் சபிக்கப்பட்ட காரியம். அதுல எப்படியாவது என் இயேசு கிறிஸ்து என்னை எப்படியாவது அதுல இருந்து விடுதலை கொடுப்பாரேன்னு சொல்லி பல காரியங்களை சபிக்கப்பட்டது. அவன் தாய் செஞ்சதோ தகப்பன் செஞ்சதோ அந்த சாபம் யார் மேல இருந்துச்சு? அந்த கண்ணு மேல இருந்துச்சுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணை, உன்னை என்னை அறியாது இருக்கிற உன் கண்ணை நான் விடுதலையாக்க போதுமானவர் இருந்தாரு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்பு பாத்தீங்களா? அந்த அன்பை தான் நம்ம ருசிக்கணும். யாருக்கு? பத்திமேயுக்குள்ள கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். அவருக்கு எப்படி ரெண்டாவது முன்னிலும் சத்தமிட்டும் அதிகமாய் கூப்பிட்டானா. அது போலதான் சொல்லணும், என் தாவீதின் குமாரனே, சொல்லுங்க, என் தாவீதின் குமாரனே எனக்காக இறங்குங்கப்பான்னு சொல்லி முந்திலும் அதிகமாய் விசுவாசத்திலே என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நோக்கி கர்த்தர் பார்க்கிறாரு. அவருடைய அன்பு எப்படின்னு பாருங்களேன். அடுத்து இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஆமென். முதல்ல இருந்ததை காட்டி அவன் விசுவாசமா ரெண்டாவது ட்ரிப் கத்தணும்னு தான், கத்தன மேல அன்பு செலுத்தணும்னு தான் கூப்பிட்டாரு, வாப்பா மகனே. இந்த ஜாய் டிவியை பாக்குறீங்களா அன்பு செல்லங்களே? ஜாய் டிவியை எத்தனை நாள் பாக்குறீங்க? இயேசுவை நோக்கி நீங்க எப்படி கூப்பிடணும்னா, சத்தமிட்டு கூப்பிட்டு, எப்படியாவது என் வாழ்க்கையில, என் பிரச்சனையில, என் போராட்டத்துல, என் பலகீனத்துல, என் கடன் பாரங்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியும் எனக்கு விடுதலை தர போதுமானவரா இருக்கிறாரு, விடுதலை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்பணும். அந்த நம்பிக்கை யாருக்குள்ள இருந்தது? பர்த்திமேயுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அதே பர்த்திமேயை பயன்படுத்தி தான் கர்த்தர் உங்களுக்கு பேசுறாரு. அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னான். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். சீசர்கள்லாம் அதட்டி, நீ உட்கார்ப்பா, நீ உனக்கெல்லாம் விடுதலை இல்லைன்னு சொன்னாங்களாம். ஆனா ஏசாமி அப்படி சொல்லல. அவங்க அப்படி சொல்லட்டும், நீ என் பின்னாடி வான்னு கூப்பிட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் உங்களை அதட்ட தான் செய்யும். நீ எந்திரிக்காத, வாழ்க்கையில மடிஞ்சு போயிடணும், உங்களை அதட்ட தான் செய்யும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எழுந்திரு மகனே, திடன் கொள் மகனே, நீ பயப்படாதன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ என் பக்கத்துல வா, நான் எப்படி பர்த்திமேயுக்கு விடுதலை கொடுத்தேனே, அந்த கண்ணை தெளிய வச்சேனே, பார்வையடைய வச்சேனே, அதே வல்லமை உன் மேல இருக்கு. இந்த நாளிலே அதே வல்லமை உன் மேல இருக்கு, அதே அபிஷேகம் உன் மேல வரும். நான் எப்படி உன்னை விடுதலையாக்க போதுமானவரா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப அடுத்து உடனே அவன் என்ன செய்யணும் தெரியுமாங்க? இந்த சத்தியம் அப்படி இருக்குங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தானா. என்னங்க மேல் வஸ்திரம்? என்ன காரியங்கள்ல இருக்குமோ, அது அசுத்தமா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியங்கள்ல இருக்கலாம். ஆனா அந்த வஸ்திரம் இனிமே எனக்கு வேணாம். எப்படியாவது இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுப்பாரு, என் கண்ணை தெளிய வைப்பாருன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது, பர்த்திமேயுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல அவனுக்கு என்ன இருந்தது? அன்பு இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அதே போலதான் உங்க வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில எது அசுத்தமோ அந்த மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிருங்க. ஆமென். இயேசுவுக்காக எரிஞ்சிருங்க.
ஆமென். எரிஞ்சிட்டு எப்படி இயேசு நோக்கி வாங்க, கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உடனே பாருங்க, இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்ன்றாரு. எல்லாம் தெரியும் அவருக்கு, அவனுக்கு கண்ணு பார்வை இல்லைன்ட்டு. உடனே நான் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அப்பா உங்களுக்கு தெரியாதா ஏசப்பா, நான் கண்ணு இல்லாம உங்களுக்கு தெரியும்ல, எதுக்கு கேட்குறீங்க நான் சொன்னா? இல்லைங்க, அவருடைய எண்ணம் எல்லாம் விடுதலை தான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு முதலாவது விடுதலையை தான் நம்ம பார்க்கணும். விசுவாசத்துடைய ஆணி வேற தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விசுவாசம், கூப்பிட்டான் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு சொல்லி. ரெண்டாவது விசுவாசம், பல பேர் அவனை அதட்டினாங்க, அந்த அதட்டினதையே தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவுக்காக முன்னிலும் சத்தமிட்டு கூப்பிட்டானா, தாவீதின் குமாரனே எனக்காக இறங்கும் சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டானா. அதே போல நம்மளும் கூப்பிடணும். கூப்பிடும் பொழுது நம்ம மேல் வஸ்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அசுத்தங்களை, உலகத்தினுடைய பாவ சாபங்களை தூக்கி எறிஞ்சிடணும் இயேசுவுக்காக. அல்லேலூயா. எரியும் போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பார்வை வேணுமான்னு சொல்லி பத்திமேயிட்ட கேட்டது போல, உனக்கு இந்த உலகத்துல சுக வேணுமா, நன்மை வேணுமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்க போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசமே உன்னை ரட்சித்ததுன்னாரு. அல்லேலூயா. உடனே அவன் பார்வையடைந்து வீட்டுக்கு போயிட்டானா? இல்லங்க, இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். பாத்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், நம்ம எந்த இடத்துல குறைவு பெற்றிருக்கிறோம். நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, சாய் டிவி நேயர்களுக்கு சொல்றாரு, எந்த இடத்துல குறைவு பெற்றிருக்கிறீங்க, குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி கொடுப்பாரு. உன் வாழ்க்கையை என்ன செய்வாரு? மாத்தியே போட்டுருவாரு. பர்த்திமேயு வாழ்க்கையை மாத்தி போட்டோம்னா அவன் என்ன செஞ்சான்? கண்ணு வேணும், பார்வையடை வேணும்னு சொல்லும் போது, பர்த்திமேயு உனக்கு கண்ணு தர்றேன், இத்தனை நாட்கள் நீ சாபத்துல இருந்து உன் சாபத்தை நான் என்ன செய்யறேன்? எடுத்து போடுறேன். உன் சாபத்தை முறியடிக்கிறேன். உன் சாபத்துல இருந்து உனக்கு நான் விடுதலை தர்றேன்னு சொல்லி அவர் விடுதலை கொடுத்த உடனே அவன் அன்பு எப்படி இருந்துச்சுன்னா, பின்னாடியே போயிட்டானா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடியே போயிட்டானா. இதுதாங்க இயேசு மதம் அல்லங்க, அவர் அன்புங்க, தகப்பனுங்க, நம்மை பெற்றெடுத்த தகப்பனுங்க. இந்த உலகத்திலே நம்மளுக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்தவருங்க, ரத்த சிந்தி நம்மளை சம்பாதிச்சவருங்க. இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நம்ம மத்தியில் இருக்கும்போது அவர் பின்னாடி தான் நம்ம இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்தின் பின்னாடி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நாளில நீங்க ஜாய் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான பிள்ளைங்க, ஏசப்பா பின்னாடி வாங்க. அல்லேலூயா. ஏசப்பா மதம் அல்ல, அவர் ஒரு நல்ல அன்பு தகப்பன், நல்ல தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனை இந்த நாளிலே ருசிச்சிருக்கிறீங்க. தேவ மகிமையிலே பத்திமேய்க்கு கொடுத்த அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பத்திமேய்க்கு கொடுத்த அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே எப்படி பத்திமேயுடைய வாழ்க்கையிலே நீர் சென்று அவருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தது போல அவன் முந்திலும் சத்தமிட்டு கூப்பிட்டானா. முதல்ல கூப்பிட்டதை காட்டிலும் முன்னிலும் சத்தமிட்டு கூப்பிட்டு உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு மேல் வஸ்திரத்தை எரிந்தது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்பா அப்பா முந்தி இருக்கிறதை காட்டிலும் பிந்தி இப்பொழுது முழுமையான அன்பு செலுத்தி உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு விசேஷமாக இந்த நாளிலே அவர்கள் எந்தெந்த காரியங்களிலே பாவ சாபத்தில் இருந்தால் தயவாய் அவர்களை மன்னித்து அவருடைய மேல் வஸ்திரத்தை எப்படி அப்பா பர்த்திமேய்க்கு நீர் எடுத்து போட்டீரோ அதே போல இவருடைய வாழ்க்கையிலே மேல் வஸ்திரத்தினுடைய காரியங்களை எடுத்து போட்டு இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்கப்பா. முடிவிலே எப்படி பர்த்திமேயு உங்களுடைய பின் சென்றாரோ அதே போல இவர்களும் உன் பின் செல்ல நீர் கிருபை தாரும். இவர்களை ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இரத்த கோட்டைக்குள் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ காட். கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. சொட்டு 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 கர்த்தரின் சொட்டு, இது ஆவியின் சொட்டு, இது சத்திய சொட்டு, இது மகிமையின் சொட்டு, இது மகத்துவ சொட்டு, இது அன்பின் சொட்டு, இது விடுதலை சொட்டு, இது இயேசுவின் சொட்டு. அன்பான ஜாய் டிவி நேயர்களே, இப்பொழுது உங்களை பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கடந்து செல்ல போகிறோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 எடுத்து வாசிப்போம். அவருடைய சத்தம் பெருமெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் எப்படி இருந்துச்சா?
பெரும் வெள்ளத்து இரைச்சல் சத்தத்தை உடையவரான். இந்த சத்தத்தை உடையவர் ஒரு இடத்துல சத்தியத்தை என்ன செஞ்சானா, வாயை திறவாதிருந்தான். அதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, பெரும் வெள்ளத்து இரைச்சல் போன்ற சத்தத்தை உடையவர் சிலுவையில நமக்காக என்ன செஞ்சாராம், சத்தத்தை என்ன செய்யறான், அடக்குனாராம். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சத்தத்தினால எத்தனையோ பேரை சபிக்கிறோம், எத்தனையோ பேரை துன்பப்படுத்துறோம். ஆனா இந்த சத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சத்தம் எப்படி அடங்கிருந்துச்சு தெரியுமா பிரியமானவர்களே? தன்னுடைய வாயை திறவாது இருந்தாராம். தன்னுடைய வாயை அவர் ஏன் திறக்கலை அப்படின்னா, நம்மளை அவ்வளவு அன்பா அவர் நேசிச்சதுனால தான் அந்த சத்தத்தை சிலுவையில் அடக்குனாராம் பிரியமானவர்களே. அவர் பெரும் வெள்ளத்து இரைச்சல் சத்தத்தை உடையவர் நமக்காக என்ன பண்ணாராம், அந்த வார்த்தையை அடக்குனாராம், அந்த வாயை அடக்குனாராம். அவர் வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்குனாராம் பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை அவர் உண்டாக்குன போது, இந்த வானம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும், எல்லாமே அவர் சொல்லும் போது அவருடைய வார்த்தையிலிருந்து எல்லாமே வந்ததான். அவர் வார்த்தையில அவ்வளோ ஒரு வல்லமை இருந்துச்சு பிரியமானவர்களே. அப்ப அந்த வல்லமை அன்னைக்கு என்ன செஞ்சுச்சோம் அப்படின்னா, சிலுவையில தொங்கும் போது தன் வாயை என்ன செஞ்சாரா, திறவாது இருந்தாராம் பிரியமானவர்களே. ஏன் திறக்காம இருக்கணும் அப்படின்னா, நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு அன்பின் மித்தம் தான். நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு அந்த சத்தத்தை என்ன செஞ்சுச்சான், நமக்காக அந்த சத்தத்தை கூட அடக்குனாராம் பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய மகிமையான தேவன் அந்த இடத்துல நமக்காக அந்த சத்தத்தை அடக்கும் போது இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமாங்க. உலகத்துல தெரியாது, மக்களுக்கு தெரியாது, ஆனா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு அந்த சிலுவையில சத்தமிடாத ஒரு ஆட்டை போல, தன்னை மயிர் கத்திரிக்கனுக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆட்டை போல இருந்துச்சான். ஒரு ஆடுக்கு ஒப்பிட்டு தன்னை தானே தாழ்த்துறான் பிரியமானவர்களே. அந்த தாழ்த்துறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இந்த காரியத்திலிருந்து அப்பா ஏன் அந்த சத்தம் விடாம இருந்தார் தெரியுமாங்க? அவர் சத்தம் விட்டிருந்தா அந்த இடத்துல இருக்க எல்லா மக்களையும் வாரி கொண்டு போயிருக்கும் பிரியமானவர்களே. அவர் வாரி கொள்ளக்கூடாது. என் மகனே, என் மகளே, நான் உனக்காக என்ன செஞ்சேன், என் சத்தத்தை சிலுவையில் என்ன செஞ்சேன், நான் அடக்குனேன் அப்படிங்கிறது. கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் வரும், எத்தனையோ போராட்டங்கள் வரும். இந்த போராட்டத்துக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாயை திறந்துடுறோம். அந்த வாயை திறந்தா அந்த வார்த்தையை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, சபித்தலான வார்த்தையாக இருக்கும் பிரியமானவர்களே. அந்த வார்த்தை மதக திறந்து விடுகிறது போல தன் வாயை என்ன செஞ்சிடறோம், திறந்து விடுத்துரும். ஆனால் இந்த வாயில தான் என்ன இருக்கு தெரியுமாங்க, உண்மை இருக்குங்க. அந்த வாயில ஜீவன் இருக்குங்க. ஏன்னா மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு அப்படின்னா, நம் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அந்த நாவின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துறது ஒரு மனுஷனால் முடியாது, ஆனா தேவனால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த சத்தம் இன்னைக்கு உலகத்துல அந்த சத்தத்தை கொடுக்காம இருந்ததுனால தாங்க நம்ம இன்றைக்கு இந்த அளவுக்கு நேசிச்சிருக்கோம். அவரை நேசிக்கிறதுக்கு ஒரு அன்பு தேவைங்க. இதை நேசிக்க முடியாது. இந்த சிலுவையின் அன்பு மட்டும்தாங்க நம்மளெல்லாம் நேசிக்க வைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய அன்பு இன்னைக்கு உலகத்துல எந்த ஒரு தகப்பனுடைய அன்புக்கும் கிடையாதுங்க. எந்த ஒரு தகப்பனும் ஒரு தாயும் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களை எப்படி பேசிடுவாங்க தெரியுமா, மரணமான வார்த்தைகளை பேசிடுவாங்க. ஆனா அந்த மரணம் வர்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஏண்டா இப்படி செய்யற, எதுக்குடா இப்படி செய்யற அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்துல இருக்கின்றத சில நேரத்தில் நம்ம மறந்து என்ன செஞ்சிடறோம், பிள்ளைங்களை சபித்திடுறோம். ஆனால் சபித்திரம் துதிக்கிறோம். ஒரே வாய் தான் இருக்குது. ஒரே வாயில் ஒன்று கசப்பு இருக்கணும், இல்லைன்னா தித்திப்பு இருக்கணும்.
ரெண்டுமே என்ன செஞ்சது? கலந்து வருது பிரியமானவர்களே. ஆனா கலந்து வரக்கூடாது இல்ல. ஏன்னா அப்பாவை நேசிக்கும் போது, ஏசப்பாவை நேசிக்கும் போது அது என்ன செய்யக்கூடாது? கலந்து வரக்கூடாதுன்றது. ஏன்னா கலந்து வந்தா என் மகனே உன் சாபத்தை நீயே கொண்டு வந்துடுற, நீயே பாவத்தை கொண்டு வந்துடுற. உனக்கு அருமையான பிள்ளைங்களை நான் கொடுத்தேன், அந்த பிள்ளைங்களை சபிக்கிறதுக்கு கொடுக்கல, ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது கூட தன் வாயை திறவாது இருந்தாருங்க. அவர் திறவாது இருந்தனால தாங்க நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம், நம்ம பிழைத்து இருக்கிறோம், நம்ம உயிரோட இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம உயிரோட காக்கப்படுறோம். எத்தனையோ மரணங்கள் வந்துச்சு, எத்தனையோ சூழ்நிலைகள் வந்துச்சு, அதுலேயும் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் மறிச்சாங்க. எனக்கு நம்மெல்லாம் உயிரோடு இருக்கிறோம்னா அவருடைய சத்தத்தை சிலுவையில் அவர் கட்டுப்படுத்தினால தான். இன்றைக்கு நம்ம சிலுவைக்கு முன்னோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக பாருங்களேன், அந்த வாயை திறக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம 10 மாதம் சுமக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பெக்கிறோம். ஆனால் அந்த பெத்த உடனே வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தைய எட்டி உதைக்கும் போது என் மகனேன்னு சொல்கிறான். அதே மகனை பெரிய பிள்ளைய வளர்ந்த உடனே, மகனோ மகளோ பெரிய பிள்ளைய வளர்ந்ததுக்கப்புறம் எ சனியனை எ பேய அப்படின்னு நிறைய பேர் பேசிடுறோம். ஆனால் அதனால என்ன செஞ்சிடறோம்? நம்ம பிள்ளைங்களை அந்த வார்த்தையினால் கொண்டுறோங்க. அதனால தான் அப்பா சொல்லி கொடுக்குறாரு, ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு, என் வாய் திறவாது இருந்தாராங்க. அவர் வாய் திறவாது இருந்தனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த வார்த்தையினால பிள்ளைங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றக்காக தான் நம்ம வாயை அடக்கணும்னு சொல்லி சிலுவையில் அவர் தொங்கி நமக்கு முன்மாதிரியா காட்டினாருங்க. அவர் இன்னைக்கு முன்மாதிரியா காட்டும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கடந்து செல்லணுங்க. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் சிலுவையில் தொங்கும் போது அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுமா? மற்றவங்களை அற்பமாய் பேசினதில்லை, மற்றவங்களை துக்கப்படுத்தினதில்லை, மற்றவங்களை வேதனைப்படுத்தினதில்லை, மற்றவங்களை காயப்படுத்தினதில்லை. ஏன் பெத்த பிள்ளைங்களையே நம்ம காயப்படுத்திடுறோம், பெத்த பிள்ளைங்களே துன்பப்படுத்திடுறோம், அவங்க பெத்த பிள்ளையை வேதனைப்படுத்திடுறோம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளே சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இல்லை பிரியமானவர்களே, அவங்க பண்ணலை, நம்ம வாயின் வார்த்தையினால தான் அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ண தோணும். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்தாரே தவிர சபிக்கிறதுக்கு கொடுக்கவே இல்லைங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அது எதை பிரியப்படுகிறோம்? அந்த கணித ஜீவனம் பிரியப்படணும். ஜீவனம் பிரியப்பட்டாதாங்க ஜீவன் கிடைக்கும். ஆனால் மரணத்தை பேசி 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 தயவுசெய்து குழந்தைகளுக்கு சாபத்தை கொண்டு வராதபடிக்கு நம்ம வாயின் வார்த்தைகளை நிதானமாக இருக்க கர்த்தர் நம்மளோட இருக்கணும்னு சொல்லினா அதை வேண்டிக் கொள்கிறோம் பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோமோ, பண்ணின்னு சொன்னால் பண்ணியாக மாறிடும், நாயின்னு சொன்னால் நாயாக மாறிடும். ஏன்னா அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்து இறைச்சல் சத்தத்தை உடையவர். அந்த சத்தத்தை என்ன செய்யலை தெரியுமாங்க? கொடுக்கலைங்க. ஏன் தெரியுமா? அந்த சத்தத்தை கொடுத்துருந்தா சிலுவைக்கும் எனக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிருக்குமே. அவர் அந்த வாயை அடக்குனாருங்க. சிலுவையில் கூட தன் வாயை திறக்காம தன் வாயை என்ன செஞ்சாரு? அடக்கி கொண்டு, என் மகனே மகளே, நான் உனக்காக என்ன செஞ்சேன்? சிலுவையை தூக்குறேன் அப்படின்னு. அந்த சிலுவை எப்படிப்பட்டது தெரியுமாங்க? அந்த சிலுவையை தூக்குறது சிலுவை இல்லை, அந்த சிலுவையை தூக்குன கர்த்தராகிய இயேசுக்கு மாத்திரம்தாங்க அந்த அன்பை கொடுக்க முடியும். மனுஷனால கொடுக்க முடியாத காரியம் தெய்வத்தால மட்டும்தாங்க கொடுக்க முடியும். ஏன்னா அவர்னால மட்டும்தான் அந்த அன்பு செலுத்த முடியும், அவர்னால மட்டும்தான் அந்த கிருபை கொடுக்க முடியும், அந்த அவரோடனால மட்டும்தான் எல்லாம் கொடுக்க முடியும். அப்ப அந்த வார்த்தை சிலுவையில் தொங்கும் போது தன் வாயை திறவாது இருந்தான்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு சத்தம் விடாத ஒரு ஆட்டை போல இருக்கு. சத்தம் விடாத ஒரு ஆட்டை போல அது எப்படிங்க இருக்கும்? இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஆட்டுக்கு தன்னை ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா எவ்வளோ பெரிய தாழ்மைங்க, எவ்வளோ பெரிய அன்புங்க. இன்னைக்கு உலகத்தில் அந்த மாதிரி அன்பு கிடைக்காதுங்க. இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போய் நம்ம பார்த்தாலும் அந்த அன்புக்கு அதிகாரி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு இன்னைக்கு உலகத்தை என்ன செய்யும் தெரியுமாங்க? உலகத்தை ஜெயித்துட்டு போச்சுங்க. அதே அன்பு நம்ம கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். இந்த போராட்டத்துக்கு
மத்தியில நம்ம வாயை மட்டும் திறக்காம இருந்தா நம்ம ஜெயிச்சுட்டோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம வாயை என்ன செய்யக்கூடாது, திறக்க கூடாது. நம்ம திறந்தா ஒருத்தர் என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம். ஆமென். அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்துச்சுன்னா நம்ம உலகத்தை நம்ம தான். ஆமென். சோத்ரம். ஏன்னா உலகத்தை ஜெயிக்க முடியாதுங்க. உலகத்தை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும்போது தன் வாயை அடக்கினார் பார்த்தீங்களா, அதனாலதான் சாத்தானை ஜெயித்தார். ஆமென். அந்த வாயை திறந்திருந்தாருன்னா ஜனங்களை அழித்து கொண்டு போறதுக்காக அவர் வரல, ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். ஆமென். சோத்ரப்பா. ஜனங்களை நேசிக்க தான் வந்தாரு, ஜனங்களை உருவாக்க தான் வந்தாரு, ஜனங்களுக்காக தான் வந்தாருங்க. சோத்ரம். எவ்வளவு பெரிய பரலோகம். இந்த பரலோகத்துல அவருடைய சத்தம் எப்படி இருந்துச்சு, பெரும் வெள்ளத்தை இரைச்சல் சத்தத்தோடைய. ஆமென். அந்த சத்தத்தை உடையவர் இந்த சிலுவையில தொங்கும்போது சத்தத்தை அடக்குறாருன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க, நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. நம்ம கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இருக்கலாம், ஏன் பெற்றோர்களா கூட இருக்கலாம். அந்த பெற்றோர்களுக்கு கண்ணு முன்னாடி நம்ம அதிகமாய் பேசாதபடிக்கு அது என்ன செய்யணும், நம்ம அமைதியா இருக்கணும். அப்ப அமைதியா இருக்கும்போது கர்த்தர் அந்த வாசலை திறந்து கொடுப்பாரு. ஏன்னா திறந்த வாசல் என்ன செய்யும், திறந்து வச்சிருப்பாரு. நமக்கு அந்த வாசல் திறந்திருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை, கணவன் மனைவி கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்து பரலோகத்துக்கு போனா எப்படி இருக்கும் தெரியுமாங்க. இந்த உலகத்துல அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது. ஆனா அப்பாவுடைய அன்பு அது வாயை திறவாது இருந்துச்சு. அந்த வாயை திறவாதனால தாங்க நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டோம். நம்ம இன்னைக்கு வாழ்றதுக்கு அவருடைய ஒரு முன்மாதிரி எடுத்துக்காட்டு. அது எடுத்துக்காட்டுனால தாங்க இன்னைக்கு சாத்தானை ஜெயித்தார். சிலுவையில ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா சிலுவைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நயம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அர்ப்பணிச்சு கொடுக்க வர்றாருல, அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு தெரியுமாங்க. நொறுக்கும் போது கூட தன் வாயை திறக்கவே இல்லைங்க, நொறுக்கிறாருங்க. நொறுக்கி சுத்தம் இருந்தாரு. சதையை பிற்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதுலயும் தகப்பனுடைய அன்பு எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க. அந்த மனுஷனை பார்த்து அப்படியே மன்னிப்பை கொடுத்தாருங்க. குத்துனவனை நேசிச்சதுங்க, மறுதளிச்சவனை நேசிச்சது, காட்டி கொடுத்தவனை நேசிச்சது. இதில் நம்மளால முடியாதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை வாசிக்கிறோம் இல்லையா, அதை தியானிக்கிறோம் இல்லையா, அது தியானிக்கும் போது தான் அதே மாதிரி வர முடியுங்க. நம்ம அவரை மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளை உண்டாக்கி இருக்காங்க. நம்ம அப்பா மாதிரியே வரணும்னு தான் பரலோகத்துக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கூட்டத்தை சாத்தா அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்ததை அதை நிரப்பதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்தாருங்க. நம்ம ஒரு இதுக்கும் பாத்திரம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒண்ணுமே உதவாத நம்மளை கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார்னா அவருடைய கிருபை மட்டும். அவர் சத்தமிடாத அந்த வார்த்தை, அந்த வாய் வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா கட்டுப்படுத்துங்க. அந்த வார்த்தையினாலதான் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் அழிஞ்சு போய் கொண்டிருக்காங்க. இந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னா அடங்கணுங்க, அடக்கணும். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை அடக்கிறவங்க தான் கண்டிப்பா என்ன செய்வாங்க, உற்சாகமா வருவாங்க, பலத்தோட வருவாங்க, தைரியமா இருப்பாங்க. அந்த வார்த்தையை அடக்கிறவங்க சத்தியத்தை மேய்த்துக்கொள்வாங்க. சத்தியத்தை மேய்த்துக்கொள்றது ரொம்ப கடினமான இருக்கும். அந்த வார்த்தையை கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா அடக்க முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் அன்பை தியானிக்கும் போது நம் வாயை அடைக்கிறோங்க, அமைதியாயிருவோம். நமக்கே தெரியாது எப்படி இது வார்த்தை, எப்படி அவர் அடக்கினாரு, எப்படி அவர் பேசுமாரு, எப்படின்னா அதை தியானிச்சுட்டே இருந்தோம்னா எனக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா குடும்பத்துல ஒரு அமைதி உண்டாகுங்க, ஒரு சந்தோஷம் உண்டாகுங்க, ஒரு மகிழ்ச்சி உண்டாகுங்க. அந்த சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம வாயை திறவாது இருக்காங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா. சோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த நல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலையும் கூட தகப்பனே அப்பா, அந்த நேரத்துலையும் அப்பா நீங்க வாயை திறவாத இருந்தீங்க தகப்பனே. அப்போ அந்த சிலுவையில நீங்க வாயை திறவாத இருந்தீங்கப்பா. பெருமில்லத்து இரைச்சல் சத்தத்தை உடையவரா இருந்தீங்கப்பா. அப்படிப்பட்ட சத்தத்தை நீங்க அப்பா ஆடுக்கு ஒப்பிட்டு அப்பா அந்த வார்த்தையை அடக்கி என்ன செஞ்சீங்க, சிலுவையில தொங்குனீங்களேப்பா. அதே மாதிரி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன் வாயை அடக்க, தன் நாவை அடக்க எங்களுக்கு ஒரு நாள் கூடாதுன்னு சொன்னீங்களேப்பா. ஆனா எங்களால முடியாது தகப்பனே, உம்மால் கூடும் தகப்பனே. அப்போ உம்மால் கூடும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த வாய் நாவை அடக்கி ஆண்டவரே
குடும்ப சமாதானமா சந்தோஷமா வாழ கர்த்தாவே நீ உதவி செய்ய முடியாது நன்றி அப்பா. இந்த நேரத்திலையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க தகப்பனே, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, எப்படி ஒரு கழுகை போல பெலனடைந்து நாங்கள் போகணும் அப்படின்னா உன் பாதத்தில் அதிக நேரமாக நாங்கள் இருந்து உங்களை தியானிக்கும் போது நாங்கள் வாயை திறவாது இருப்போம் தகப்பனே. அந்த வார்த்தையை நாங்கள் திறவாமல் இருந்து எப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நான் வாயின் வார்த்தையில் ஜீவனும் இருக்கு மரணம் இருக்குன்னு சொன்ன மாதிரி நாங்கள் ஜீவனை பேசி அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஜீவனை பெற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா நீங்கள் அந்த ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சுவிசேஷகர் ஸ்டீஃபன் நெட் மற்றும் சுவிசேஷகர் ஹெப்சிபா ஸ்டீஃபன் நெட், அன்னை சிஸ்டம்ஸ் 3/267/14G, மன்னை மெயின் ரோடு, விலமல், திருவாரூர் மாவட்டம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியர் தேவனுடைய சுவிசேஷ வேலையை செய்கிறபடினால் திருச்சபை ஊழியங்களிலே பங்கு பெறவும் தேவ செய்தி அளிக்கவும் இவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 9123578226 மற்றும் 6383042626 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு ஊழியத்திலே இவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.